ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதோடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். அதுக்காக தான் ஒரு அரை மூடி தேங்காய் திருவுனது அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் தேங்காய் வந்து நல்லா அந்த ஒரு சிவப்பு கலர் மாதிரி மாறி வரும். அந்த அளவுக்கு வந்து வறுக்கணும். அப்போ தான் நமக்கு குழம்புமே வந்து வாசனையாக இருக்கும். அந்த தேங்காய் வறுக்கும் பொழுதே வீடே கமகமன்னு வாசனைக்கும். அந்த அளவுக்கு வந்து வறுக்கணும். தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து மிளகாய் அது கூட வரமல்லி அதையும் கூட சேர்த்துக்கலாம். பொடிக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கணும்னு விருப்பப்பட்டால் ஒரு 4-5 மிளகாய் அது கூட ஒரு கையளவுக்கு மல்லி அதையும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொடியே சேர்த்து வதக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் அதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இது மாதிரி விரித்து பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காயில் ஏதாச்சும் பூச்சி இருக்குதான்னு நமக்கு தெரியும். ஒரு வேளை உங்களுக்கு அந்த பூச்சி இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை எந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளே வந்து அமுக்கி தடவ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த மசாலாவை வந்து உள்ளே திணிச்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு அந்த கத்திரிக்காயில் நம்ம அரைச்ச மசாலாவோடைய டேஸ்ட்டெல்லாம் போயிட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து குழம்புல சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ எல்லா கத்திரிக்காயிலையும் இதை நல்லா வந்து வச்சுட்டு மீதி இருக்கிற பேஸ்ட்டை நம்ம அப்படியே வச்சிடலாம். அதை நம்ம குழம்பு செய்யும் பொழுது சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் எல்லா கத்திரிக்காயிலுமே வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக இதை வதக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா தடவி வச்ச கத்திரிக்காய் அதையும் இது கூட தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். இந்த எண்ணெயை வந்து திரும்ப குழம்பு செய்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து எண்ணெய் வந்து அதிகமாகிற பற்றி தப்பு இல்லை. இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே வந்து பரட்டி வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 50% வந்து இந்த எண்ணெயிலே வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த குழம்புக்கே ரொம்ப டேஸ்ட்டு. கொஞ்சம் தான் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து டைம் ஆனாலும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் கத்திரிக்காயை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்க்கும் பொழுது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிடும் பொழுது கத்திரிக்காய் வந்து நல்லா வெண்ணெய் மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஓரளவுக்கு நமக்கு கத்திரிக்காய் வந்து வதங்கி வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா கொஞ்சம் வந்து எண்ணெயில் கரைஞ்சிருச்சு இல்லையா, சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும். அதுக்காக இப்போ அடுத்ததாக வந்து நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டு அது கூட பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அதே சமயத்தில் மசாலா கொஞ்சம் எண்ணெயில் இருக்கிறதுனால கரிஞ்சிடாமையும் பார்த்துக்கோங்க. அது கூட இன்றைக்கி நான் ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குங்க. பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சோம்ல மசாலா, அந்த மசாலா பேஸ்ட்டை அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கான புளியை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுங்க.
இந்த குழம்புக்கான புளியோடைய அளவு வந்து நம்ம பருப்பு குழம்பு அளவுக்கு ரொம்ப கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம காரக்குழம்புக்கெல்லாம் நம்ம புளிப்பாக சேர்ப்போம்ல, அந்த அளவுக்கு சேர்க்கக்கூடாது. 2க்கும் நடுவில் இருந்து செஞ்சால் தான் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 5 நிமிஷமாக அது கூட நான் வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் அதையும் ஒன்றா சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு அந்த தண்ணியோட அளவு கம்மியாகிற மாதிரி இருக்குதுன்னா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா கத்திரிக்காய் ஃபுல்லாக வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காயில் வதக்கிறப்ப சேர்த்த எண்ணெய், குழம்புல இருந்த எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே மிதந்து வரும். அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு சின்ன சைஸ் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்க்கலை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.